மகாராஷ்டிராவில் பங்கு வர்த்தக மோசடியில் சிக்கிய முதியவர் ஒருவர் கடந்த 4 ஆண்டுகள்ல மட்டும் 35 கோடி ரூபாயை இழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மகாராஷ்டிராவின் மும்பை மாடுகா மேற்கு பகுதியைச் சேர்ந்த பரத் அரங்ஷக் ஷா என்பவரின் தந்தை கடந்த 1984 இறந்தபோது அவர் வாங்கியிருந்த பங்குகள் அனைத்தும் அவரது மகன் ஹரக்ஷந்த் ஷா வசம் இருந்திருக்கு. எனினும் பங்குச்சந்தை பற்றி அறியாததால் தனது நண்பரின் அறிவுறுத்தலின்படி மும்பையில் உள்ள குளோப் கேபிட்டல் மார்க்கெட் லிமிடெட் என்ற பங்கு வர்த்தக நிறுவனத்திடம் தன் பரம்பரை பங்குகளை கொடுத்து வர்த்தகம் செஞ்சிருக்காரு. இதற்காக ஷா பெயரிலும் மனைவியின் பெயரிலும் தனியாக டீமேட் கணக்குகள் துவங்கப்பட்டிருக்கு. பங்குகள் லாபம் ஈட்டுவதாக கூறப்பட்டதால் தன் வங்கி கணக்குகள் உள்ளிட்ட தகவல்களை அந்த நிறுவன பிரதிநிதிகளுடன் அவர் பகிர்ந்து கொண்டிருக்காரு. இந்த நிலையில கடந்த ஆண்டு ஜூலைல குளோப் கேபிட்டல் நிறுவனத்திடம் இருந்து ஷாவிற்கு வந்த அழைப்புல அவரது மனைவியின் கணக்கில் 35 கோடி ரூபாய் கடன் உள்ளதாகவும் உடனே செலுத்தாவிட்டால் பங்குகள் அனைத்தும் விற்கப்படும் அந்த நிறுவனத்தினர் எச்சரிச்சிருக்காங்க. தன்னிடமிருந்தே கோடிக்கணக்கான பங்குகள் அனுமதியின்றி விற்கப்பட்டதும் மேலும் பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியதும் தெரிய வந்ததால் மற்ற பங்குகளை விற்று 35 கோடி ரூபாயை ஷா செலுத்தியிருக்காரு. மேலும் பங்கு வர்த்தக மோசடியில தான் ஏமாற்றப்பட்டது தொடர்பாக ஷா அளித்த புகாரின் அடிப்படையில் மும்பை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வராங்க.